ஹலோ யுவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், ராம்கி நடித்து அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த 6 படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ராம்கி நடித்து பல படங்கள் 100 நாட்களை தாண்டி ஓடி இருக்கின்றன. பல படங்கள் 50 நாட்களையும் தாண்டி ஓடி நன்றாக வசூல் செய்திருக்கின்றன. இருந்தாலும் அதிக லாபம் என்பது வேறு. இப்போது ராம்கி நடித்து அதிக லாபத்தை கொடுத்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலில் சின்ன பூவே மெல்ல பேசு, ராபர்ட் ராஜசேகர் இயக்கிய படம். ராம்கி, பிரபு, சுதா சந்திரன் நடித்த படம். இந்த படம் 100 நாட்களை தாண்டி நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்தது. இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் கிடைத்தது. அடுத்து செந்தூர பூவே, ராம்கி, விஜயகாந்த், நிரோஷா மற்றும் பலர் நடித்த படம். தேவராஜ் இயக்கிய படம். இந்த படம் 285 நாள் வரை ஓடி மிக அதிக வசூல் சாதனையை ஏற்படுத்தியது. விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்திருந்தாலும் இந்த படத்தில் ராம்கி நல்ல முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். இந்த படம் பல ஊர்களில் நன்றாக ஓடி நல்ல வசூல் சாதனை செய்தது. இதனால் தயாரிப்பாளருக்கு அதிக லாபத்தை கொடுத்தது இந்த படம். அடுத்து பெண் புத்தி முன்புத்தி, ராம்கி, கௌதமி நடித்த படம். ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த படம். இந்த படம் 100 நாட்கள் ஓடி நல்ல வசூல் பெற்றது. இந்த படத்தின் மூலம் ஏவிஎம் நிறுவனத்திற்கு நல்ல லாபம் கிடைத்தது. அடுத்து மருதுபாண்டி, ராம்கி, சீதா நடித்த படம். மனோஜ் குமார் இயக்கிய படம். இந்த படம் 100 நாட்களை தாண்டி ஓடி நல்ல வசூல் செய்தது. இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது. அடுத்து இணைந்த கைகள், ராம்கி, அருண் பாண்டியன், நிரோஷா நடித்த படம். ஆபாவனன் தயாரித்த படம். இந்த படம் 100 நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் செய்தது. இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் கிடைத்தது. அடுத்து வனஜா கிரிஜா, ராம்கி, குஷ்பு நடித்த படம். கேஆர் இயக்கிய படம். இந்த படம் 100 நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் செய்தது. இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் கிடைத்தது. இன்னும் ராம்கி நடித்த சில படங்கள் இருந்தாலும் நன்றாக ஓடியிருந்தாலும் அந்த படங்கள் எல்லாம் இந்த படங்களுக்கு பிறகுதான் லாபத்தில் வருகின்றன. சரி வியூவர்ஸ், இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல சந்திக்கிறேன். நன்றி.